Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் யூனிட் 6 பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சாப்டர் 20 இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அவனோட உடம்புல பிளட் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஃபினான்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அந்த வகையில் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் எங்கே இருந்தெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம், சாப்டர் 19. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோவும் போய் பார்த்துடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 20 இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். International finance is a branch of financial economics that deals with the monetary interaction that occurs between two or more countries. So international finance அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம எப்படி ஃபினான்ஸ் பார்க்குறோம் அப்படின்றது இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ். ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ்னால் நிதி பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம். ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ்னால் நிதி பொருளாதாரம், சரிங்களா? ஸோ இதை தான் டீல் பண்ணுது. தட் டீல்ஸ் வித் த மானிட்டரி இன்ட்ராக்ஷன். மானிட்டரி இன்ட்ராக்ஷன் மீன்ஸ் பணத்தை தான் நம்ம மானிட்டரி அப்படின்னு சொல்கிறோம். பணம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நம்ம மானிட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மானிட்டரி இன்ட்ராக்ஷன் தட் அக்கர்ஸ் பிட்வீன் டூ ஆர் மோர் கண்ட்ரீஸ். ரெண்டு இல்லைனா மோர் தென் டூ கண்ட்ரீஸ்க்குள்ளே நடக்கிற இந்த மானிட்டரி இன்ட்ராக்ஷன் தான் இந்த ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ். அது என்ன டீல் பண்ணுது அப்படின்னா, தட் டீல்ஸ் வித் மானிட்டரி இன்ட்ராக்ஷன். மானிட்டரி இன்ட்ராக்ஷன்னா பணத்தோட இன்டராக்ஷன். பணம் எப்படி ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே இடையில எப்படி அதோட ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்றது தான் இந்த இன்டராக்ஷன். இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசும்போது இன்னொருத்தவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, தலையிடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே இந்த மானிட்டரி இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது அதை டீல் பண்ணுறது தான் இந்த ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் செக்ஷன் இஸ் கன்சர்ன்ட் வித் டாபிக்ஸ் தட் இன்க்ளூட். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். ஸோ ஃபாரினில் நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். ஸோ நம்ம கண்ட்ரிக்கும் ஃபாரின் கண்ட்ரிக்கும் இருக்க கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் இஷ்யூஸ் ப்ரிட்டெண்டிங் டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் such as political and financial exchange risk that comes with managing multinational corporations. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை எது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பொலிட்டிக்கல் மூலயமாவும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதில் இருக்க ரிஸ்க்கு அது மூலயமாவும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் பிளேஸ் அ பைவட்டல் ரோல் இன் அ இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. பைவட்டல் ரோல்னால் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. எங்கே அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. ட்ரேட்னா என்ன, பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் தான் நம்ம ட்ரேடுன்னு சொல்கிறோம். அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் இந்த ஸ்பேர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அமாங் த நேஷன். ஸோ எந்த நேஷனுக்குள்ளே நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஒர்க் ஆகும். The following points highlight the importance of international finance. ஸோ நம்ம இப்போ கீழே படிக்க போகிற எல்லா பாயிண்ட்ஸும் ஹைலைட் பண்ண போகுது. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கால்குலேட்டிங் த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரீஸ் ஆஃப் அ நேஷன் அண்ட் ரிலேட்டிவ் worth of each and every nation in terms thereof. ஸோ ஒரு ரெண்டு கண்ட்ரீஸோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம ருப்பீஸ்ன்னு சொல்கிறோம், யூஎஸில் டாலர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம மாற்றும் போது கன்வெர்ட்டிங் டாலர்ஸ் இன்ட்டு ருப்பி அப்படின்னும் போது அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணுது.
and relative worth of each and every nation in terms thereof. And அதோட worth என்ன, அந்த கரன்சியோட worth என்ன அப்படின்றதையும் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணுது நேஷன் டு நேஷன். It helps in comparing the inflation rate and getting an idea about investing in international debt securities. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னா வந்துட்டு பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். பணத்தோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறத இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்ட்ரி டு கண்ட்ரி இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எந்த கண்ட்ரியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த டெப்ட் செக்யூரிட்டி மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த கம்பெனியோட ஷேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரீஸை இவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஜென்ரல் பப்ளிக்கு. ஸோ இந்த கம்பெனியில் இவ்வளோ இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, பணத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பேஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் ascertaining the economic status of various countries and in judging the foreign market. ஸோ எல்லா கண்ட்ரீஸ், நிறைய கண்ட்ரீஸோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ ஒரு மனுஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத அவன் வச்சுருக்க அசட்டோ அவன் பண்ணுற பிஸ்னஸ் அதெல்லாம் மீன் பண்ணி நம்ம வந்து அவனோட ஸ்டேட்டஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி வேரியஸ் கண்ட்ரீஸோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அந்த கண்ட்ரியோட பொருளாதார ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அவங்களோட நிலை எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத அசர்டைன் பண்ணி இவங்க வந்து சொல்லுவாங்க, கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் ஜட்ஜிங் த ஃபாரின் மார்க்கெட். ஸோ அது மூலியமாக நம்ம வந்துட்டு ஃபாரின் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் IFRS ஃபெசிலிட்டேட்ஸ் கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மேட் பை வேரியஸ் கண்ட்ரீஸ். ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே வந்துட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணோம். அப்படி சப்மிட் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுறாங்க. எல்லா வேரியஸ் கண்ட்ரீஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், இந்த கம்பெனி இந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. It helps in understanding the basic of international organizations and maintaining the balance among them. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோடைய பேசிக் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக அவங்களோட பிஸ்னஸை கொண்டு போகிறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன் சச் இஸ் ஐஎம்எஃப்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சரிங்களா, வேர்ல்டு பேங்க், இவங்களாம் வந்து ஆர்கனைசேஷன்ஸ். மீடியேட் அண்ட் ரிசால்வ் ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்ஸ் அமாங் மெம்பர் நேஷன்ஸ். ஸோ இவங்க கிட்ட எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் கூடயும் இந்த IMF கூடயும் வந்து கனெக்ஷன் வந்து வச்சுருப்பாங்க, சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த IMFக்கும் வேர்ல்டு பேங்க்குக்கும் தெரியும் இந்த ஆர்கனைசேஷன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அண்ட் இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே IMFக்கும் வேர்ல்டு பேங்க்குக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீடியேட் அண்ட் ரிசால்வ் ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்ஸ். ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்ஸ் நிறைய கண்ட்ரீஸ்க்கு இடையில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணுறது இவங்களோட ஒர்க்காக இருக்குது, இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன்ஸோட ஒர்க்காக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஹியர் கம்ஸ் நம்ம இப்போ வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபாரின் கண்ட்ரியில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை ஆல்ரெடி நம்ம கண்ட்ரியில் இருக்க ஒரு பிஸ்னஸை அங்கே கொண்டு போய் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ அதுதான் வந்து நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரினில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கோட மீனிங். அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அங்கே யாரெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த இன்வெஸ்டர்ஸ் யார், எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கர்ஸ் வென் அண்ட் இன்வெஸ்டார் பேஸ்ட் ஆன் ஒன்ஸ் நேட்டிவ் கண்ட்ரி, நம்மளோட நேட்டிவ் கண்ட்ரி அதாவது ஹோம் கண்ட்ரி. இப்போ இந்தியானா இந்தியா வந்துட்டு ஹோம் கண்ட்ரி. அக்வயர்ஸ் அண்ட் அசெட், அங்கே சொத்து வாங்கிறதோ இல்லை ஆர் அ கம்பெனி இன் அனதர் கண்ட்ரி இன் ஹோஸ்ட் கண்ட்ரி. அனதர் கண்ட்ரினா அது என்ன கண்ட்ரி அப்படின்னா ஹோஸ்ட் கண்ட்ரி. வித் த இன்டென்ஷன் டு மேனேஜ் தி அசெட் ஆர் அ கம்பெனி, அங்கே இருக்கக்கூடிய
சொத்தையோ இல்லை கம்பெனியோ நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இன்டென்ஷன்னா நோக்கம். அந்த நோக்கத்தோட நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்வெஸ்டிங் கம்பெனி எக்ஸைஸ் கண்ட்ரோல் ஓவர் decision making in an enterprise located in foreign country according to the level of equity shares held by it. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த கம்பெனியில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் வாங்கியிருக்கோம், அதை பொறுத்து நம்மளுடைய பவரை வந்து நம்ம அங்கே காட்டலாம். நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் பவரை அந்த கம்பெனி மேலே நம்ம காட்ட முடியும். ஏன்னா ஈக்விட்டி ஷேர்னால் என்ன, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னால் என்ன, ஷேர்ஸ் எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஈக்விட்டி ஷேர்னால் என்ன, ஈக்விட்டி ஷேர் நிறைய வச்சுருக்கவங்க கம்பெனியோட டெசிஷன் மேக்கிங்கை இன்வால்வ் ஆகிறதுக்கான பவர் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய ஈக்விட்டி ஷேர் வாங்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட டெசிஷன் மேக்கிங்கில் நம்மளால் இருக்க முடியும். ஸோ அப்படி ஒரு விஷயம், ஒரு கம்பெனியோட டெசிஷன் மேக்கிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரினில் இருக்க ஒரு கம்பெனியை நீ கண்ட்ரோல் பண்ணணும், நான் என்னோட டெசிஷன்ஸ் அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் அங்கே வாங்குறது மூலயமா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம். அங்கே ஈக்விட்டி ஷேர் வாங்குறதே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதை தான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The foreign direct investment takes the following form. எப்படிலாம் வந்து நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ என்டர்பிரைஸ் இன் அ ஃபாரின் கண்ட்ரி. நம்மளே போய் புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறது, அது ஒரு ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பிரான்ச் ஆர் சப்சிடரி இன் ஃபாரின் கண்ட்ரி. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க கம்பெனி அதோட பிரான்ச்சோ இல்லை அதோட சப்சிடரியோ ஃபாரின் கண்ட்ரியில் கொண்டு போய் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அக்விசிஷன் ஆஃப் என்டர்பிரைஸ் லொக்கேட்டட் இன் ஃபாரின் கண்ட்ரி. இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்க ஒரு பிஸ்னஸை நம்ம அக்வயர் பண்ணுறது, நம்ம டேக் ஓவர் பண்ணுறது. Prior to 1999, FDI was permitted selectively on a case-to-case basis with a normal ceiling of 40% of total equity capital. ஸோ 1999 என்னாச்சு அப்படின்னா 40% ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் தான் வந்து வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே இருந்தது. However, a higher percentage of equity was permitted in the case of high-tech imported areas and export-oriented units. ஸோ நிறைய பர்சன்டேஜ் ஈக்விட்டி வாங்கணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு ஹைடெக் இம்போர்ட்டட் ஏரியாஸ்லேயும் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸ்லேயும் தான் வந்துட்டு இருந்துச்சு ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயம். After the economic liberalization, the ceiling was removed and 100% of foreign equities are permitted only in selected areas. ஸோ 40% தான் வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர் வாங்கணும், ஈக்விட்டி கேபிட்டல் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஆஃப்டர் எக்கனாமிக் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் 100% ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நம்ம ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட், மீனிங் ஆஃப் எஃப்டிஐ. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் which is made by a company, either a company or an individual person in one country with business interest in another country. ஒரு கண்ட்ரியில் நம்ம ரெசிடெண்ட்டாக இருப்போம், வேறு ஒரு கண்ட்ரியில் ஒரு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபார்ம் ஆஃப் அது எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா எய்தர் எஸ்டாப்ளிஷிங் பிஸ்னஸ் ஆப்ரேஷன், அந்த ஒரு கண்ட்ரியில் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா அக்வயரிங் பிஸ்னஸ் அசெட் இன் தி அனதர் கண்ட்ரி. ஸோ வேறு ஒரு கண்ட்ரியில் பிஸ்னஸ் அசெட்டை வாங்குறது. பிஸ்னஸ் அசெட்டுன்னும் போது பில்டிங்கோ அந்த மாதிரி கிடையாது, சச்சஸ் ஓனர்ஷிப் ஆர் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபாரின் கம்பெனி. ஸோ எப்படி வந்து ஓனர்ஷிப் வாங்குறது, எப்படி ஃபாரின் கம்பெனியோட கண்ட்ரோல் வந்து நம்ம வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பை பர்ச்சேசிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பெனி. வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அக்கார்டிங் டு த ஷேர்ஸ் வி ஹாவ், அந்த எவ்வளோ நம்மக்கிட்ட ஷேர்ஸ் இருக்கோ அது பேஸ் பண்ணி நம்மளோட ஓனர்ஷிப்போ நம்மளோட கண்ட்ரோல் ஓவர் த கம்பெனியோ வந்து டிசைட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் அச்சீவிங் ஹையர் க்ரோத் இன் நேஷ்னல் இன்கம். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக நேஷ்னல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெவலப்பிங் கண்ட்ரீஸ் கெட் மச் நீடட் கேபிட்டல் த்ரூ எஃப்டிஐ டு அச்சீவ். ஸோ நிறைய கேபிட்டல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் த்ரூ எஃப்டிஐ டு அச்சீவ் ஹையர் ரேட் ஆஃப் க்ரோத் இன் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கமில் ஒரு
growth ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது எஃப்டிஐ. ஹெல்ப் இன் அட்ரஸிங் பிபிஓ கிரைசிஸ். ஸோ கிரைசிஸ்னால் வந்துட்டு நெருக்கடி. கிரைசிஸ்னால் வந்துட்டு நெருக்கடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிபிஓவில் இருக்க நெருக்கடியெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. எஃப்டிஐ ப்ரொவைட்ஸ் இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸ் இன்டு அ கண்ட்ரி. ஸோ ஒரு கண்ட்ரியில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸஸ் வந்து இன்ஃப்ளோ பண்ணுறது மூலியமாக அங்கே இருக்க பிபிஓ கிரைசிஸ்லாம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். திஸ் ஹெல்ப்ஸ் த கண்ட்ரி டு சால்வ் அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன். அட்வர்ஸ்னால் வந்து ஆப்போசிட். இப்போ சில பேமெண்ட் பொசிஷன்லாம் வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் டிஃபர் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த எஃப்டிஐ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து இருக்கும். எஃப்டிஐ பிரிங்ஸ் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில் அலாங் வித் இட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் கூட என்னென்ன கொண்டு வருது அப்படின்னா டெக்னாலஜி க்ரோத் கொண்டு வருது அண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படிலாம் நடத்தணும் அப்படின்றதையும் வந்துட்டு அந்த சில ஐடியாஸையும் வந்துட்டு கொடுக்கும் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸையும் வந்துட்டு கூடவே கொண்டு வருது எஃப்டிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் க்ரூஷியல் ஃபார் அச்சீவிங் ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. க்ரூஷியல்னால் முக்கியமானது. எதுக்கு அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்டுக்கு ஃபாஸ்டராக அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே முக்கியமாக இருக்குது எஃப்டிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்குது த்ரூ எஃப்டிஐ. எஃப்டிஐ ஜெனரேட்ஸ் அ லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டெவலப்பிங் கண்ட்ரி, எஸ்பெஷலி இன் ஹை ஸ்கில் ஏரியாஸ். ஸோ ஸ்கில்டு ஏரியாஸில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குது ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரி. என்கரேஜிங் காம்படிஷன் இன் ஹோஸ்ட் கண்ட்ரி. ஸோ ஹோஸ்ட் கண்ட்ரியில் காம்படிஷனை என்கரேஜ் பண்ணுது. இப்போ எஃப்டிஐ வந்துருச்சு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே லோக்கலில் இருக்க பிஸ்னஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட பிஸ்னஸை இன்னமும் அதிகமாக ஒரு எஃபெக்டிவாக வந்து பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. Entry of FDI into developing country promotes healthy competition therein. This leads to enterprise in developing country operating efficiently and effectively in the market. So இது மூலமா அந்த ஹோஸ்ட் கண்ட்ரியில் இருக்க என்டர்பிரைசஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னமும் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. Consumers get a variety of product of good quality at market determined price which usually benefits the customer. So கன்சியூமர்ஸ்க்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், இன் குட் குவாலிட்டி கிடைக்கும் அண்ட் எல்லா கஸ்டமர்ஸோட பெனிஃபிட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி இது இருக்கும். ப்ரைஸும் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எஃப்டிஐ. ஸோ எஃப்டிஐ வரது மூலமா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ ஒரு கண்ட்ரியில் இருக்க அதாவது ஹோஸ்ட் கண்ட்ரியில் இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸை ரொம்பவே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. த எஃப்டிஐ கம்பெனிஸ் டிப்ளிட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லைக் வாட்டர், ஃபாரஸ்ட், மைன்ஸ் எக்ஸெட்ரா. டிப்ளிட்னா வந்துட்டு குறைக்கிறது. நல்ல வளமாக இருக்க ஒரு கண்ட்ரியில் போயிட்டு நம்மளுடைய கம்பெனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூலியமாக அங்கே இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸை குறைக்கிறது. ஆஸ் அ ரிசல்ட்ஸ் such resources are not available for the usage of common man in the host country. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால காமன் மேனுக்கு தேவைப்படுற வாட்டர், மைன், ஃபாரஸ்ட் இருந்தால் தான் வந்துட்டு ட்ரீ இருக்கும். அந்த மாதிரி நார்மல் காமன் மேனோட எல்லா ரிசோர்ஸையும் நம்ம வந்து அழிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து பாயிண்ட்டு. ஹெவி அவுட்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் வந்து ரொம்பவே அதிகமாக அவுட்ஃப்ளோ ஆகும். ஏன் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனிலேருந்து நிறைய டிவிடெண்ட், ராயல்ட்டி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி வெளியே போக ஆரம்பிக்கும் பணம். அப்படி வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். நிறைய வெளியே போச்சு அப்படின்னா கம்பெனியோட கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகும். ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் செட் டு டேக் அவே ஹியூஜ் ஃபண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட், ராயல்ட்டி ஃபீ எக்ஸெட்ரா. திஸ் காஸ் அ ஹியூஜ் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் ஃப்ரம் த ஹோஸ்ட் கண்ட்ரி. ஸோ ஹோஸ்ட் கண்ட்ரிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா கேபிட்டல் அவுட்ஃப்ளோ வந்து நிறைய இருக்கும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நாட் ட்ரான்ஸ்ஃபரிங் டெக்னாலஜி. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அவுடேட்டட் டெக்னாலஜி, செகண்ட் ஹேண்ட் டெக்னாலஜிஸ் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. சம் ஃபாரின் என்டர்பிரைஸ் டு நாட் ட்ரான்ஸ்ஃபர் தி டெக்னாலஜி டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. தே மோஸ்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் செகண்ட் ஹேண்ட் டெக்னாலஜி டு த ஹோஸ்ட் கண்ட்ரி. செகண்ட் ஹேண்ட் டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட வந்து வரும். அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹேண்ட் டெக்னாலஜிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. தே கீப் த ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி வித் த பேரண்ட் கம்பெனி.
தேவைப்படுற அந்த டெக்னாலஜியை வந்துட்டு பேரண்ட் கம்பெனி ஹோம் கண்ட்ரிலேயே வந்து வச்சுப்பாங்க, ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு கொடுக்க மாட்டாங்க. இன் சச் கேசஸ் த ஹோஸ்ட் கண்ட்ரி மே நாட் கெட் தி அட்வான்டேஜ் ஆஃப் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கான்சிக்வெண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இதனால டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்காது, அதோட அட்வான்டேஜ் நம்மளுக்கு கிடைக்காது, அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் கான்சிக்வெண்ட்டாக இருக்காது. எக்ஸ்ப்ளாய்டிங் சீப் லேபர். ஸோ லேபர்ஸ் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து கூப்பிட்டு போகிற லேபர்ஸ்க்கு கம்மி சம்பளம் கொடுத்தா போதும். ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்க லேபர் பொறுத்த வரைக்கும் அந்த சேலரி அதிகமான ஒரு சேலரி, அதனால அவங்க போகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கறது கம்மி சேலரி தான். தே do not employ local people for higher posts in the management. மேனேஜ்மெண்ட்டில் ஹையர் போஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்தர் they do not extend the privileges they usually give to the employee in their home country to the employee of the host country. ஹோம் கண்ட்ரியில் இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற ப்ரிவிலேஜஸ் பெனிஃபிட்ஸ் எதுவுமே வந்துட்டு ஹோஸ்ட் கண்ட்ரியில் இருந்து போகிற அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கிடைக்காது. thus they are stated to exploit the labor in developing country. ஸோ இங்கேருந்து டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து கொண்டு போகிற லேபர்ஸை கெடுக்கிறாங்க அப்படின்னே தான் வந்து சொல்லணும். எக்ஸ்ப்ளாய்ட் த லேபர் இன் டெவலப்பிங் கண்ட்ரி. கிரியேட்டிங் மோனோபொலிஸ்டிக் என்வாயர்மெண்ட். ஸோ எம்என்சிலாம் வந்துச்சு அப்படின்னா காம்படிஷன் எல்லாத்தையும் வந்துட்டு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோம். ஆனால் நிஜமாகவே என்ன நடக்குது அப்படின்னா எம்என்சி வரும்போது ஹோஸ்ட் கண்ட்ரியில் இருக்க எல்லா பிஸ்னஸும் வந்துட்டு ஃப்ளாப் ஆகுது. அவங்கள வந்து அப்படியே தரமட்டமாக வந்து அவங்கள அப்படியே உட்கார வச்சிடுறாங்க, பிஸ்னஸே நடக்காதபடி தான் பண்ணுறாங்க. ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் விச் என்டர் த ஹோஸ்ட் கண்ட்ரி த்ரூ எஃப்டிஐ ரூட் கிரியேட் மோனோபொலிஸ்டிக் கண்டிஷன் இன் த ஹோஸ்ட் கண்ட்ரி டு தேர் மார்க்கெட் பவர். நான் மட்டும்தான் இங்கே வந்து சேல் பண்ணணும், நான் மட்டும்தான் இங்கே வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மார்க்கெட் பவரை யூஸ் பண்ணி ஹோஸ்ட் கண்ட்ரியில் இருக்க எல்லா பிஸ்னஸுமே வந்துட்டு அவங்க ஃப்ளாப் ஆக்கிடுவாங்க. தே மே நாட் கிரியேட் காம்படிட்டிவ் என்வாயர்மெண்ட் இந்த ஹோஸ்ட் கண்ட்ரி. காம்படிட்டிவ் என்வாயர்மெண்ட்லாம் அவங்க கிரியேட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ட்ரரிலி தே மே அஃபெக்ட் த காம்படிஷன் ஆல் டுகெதர் அண்ட் எஸ்டாப்ளிஷ் சூப்பர்மெசி. காம்படிஷனை மொத்தமாக அஃபெக்ட் பண்ணி அவங்க தான் பெரிய ஆள். சூப்பர்மசி அப்படின்னா வந்துட்டு மேலாதிகம், அவங்களுடைய ஒரு கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்துடுறாங்க, விச் இஸ் அ வெரி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எஃப்டிஐ. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம், இப்போ இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கலாம். த FII can be defined as an investment made by non-resident in equity of domestic company without intention of acquiring மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். ஸோ எஃப்ஐஐனா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். யார் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவா? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதுனால அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் ரெசிடென்ட் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி, அங்கே வந்து நம்ம குடியிருக்கவே மாட்டோம். இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம அமெரிக்காவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து இன்வெஸ்டர், நம்ம வந்து அங்கே ரெசிடென்ட் கிடையாது. வி ஆர் நான் ரெசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, பட் வி ஆர் இன்வெஸ்டிங் சம் அமௌண்ட் இன் த ஈக்விட்டி ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி. அங்கே இருக்க அவங்களோட ஈக்விட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் வித்தவுட் இன்டென்ஷன் ஆஃப் அக்கரிங் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் நம்ம கைக்கு வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். FIIs are the investment made by an individual investor or an investment fund into the financial market of another nation. ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை ஒரு இண்டிவிஜுவல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இன்டு அன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ஆஃப் அனதர் நேஷன். வேறு ஒரு நேஷனில் இருக்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் can be called as institutional investors. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பிளே அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இந்தியன் எக்கானமி. ஸோ இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஃப்ரம் 1992 ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் have been allowed to invest in all securities traded on the primary and secondary market. ஸோ 1992 இருந்துட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ப்ரைமரி மார்க்கெட்லேயும் சரி செகண்டரி மார்க்கெட்லேயும் சரி எல்லா மார்க்கெட்லேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இன் ஆல் செக்யூரிட்டிஸ், இன்க்ளூடிங் அந்த செக்யூரிட்டிஸ் என்ன அப்படின்னா ஷேர்ஸ், டெபெஞ்சர்ஸ் அண்ட் வாரண்ட்ஸ் இஷ்யூட் பை த கம்பெனி. ஸோ அவங்க கொடுக்குற அந்த கம்பெனி கொடுக்குற ஷேராக இருக்கட்டும், டெபெஞ்சராக இருக்கட்டும், இல்லை வாரண்ட்ஸாக இருக்கட்டும், எதில் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓவர்
1450 foreign institutional investors have registered their names with the Securities and Exchange Board of India. ஸோ செபியில் வந்துட்டு 1450 ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. த ரெகுலேட்டர் ஃபார் த செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து அங்கே காட்டுற அந்த அவங்க காட்டுற அந்த ரிப்போர்ட்லாம் வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணிப்போம். ஸோ செபி தான் வந்துட்டு எல்லா செக்யூரிட்டிஸ் ஆஃப் எல்லா கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸையும் வந்துட்டு இந்த கம்பெனி இவ்வளோ லெவலில் இருக்குது, இந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறது வந்து செபி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வந்து ஃபாரினில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா செபியில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இன்டர்நேஷ்னல் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். தேர் ஆர் வேரியஸ் அவென்யூஸ் ஃபார் ஆர்கனைசேஷன் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் இன்டர்நேஷ்னலி. ஸோ இன்டர்நேஷ்னல் பொறுத்த வரைக்கும் நிறைய அவென்யூஸ் வந்து இருக்குது நம்ம வந்து ஃபண்ட் ரேஸ் பண்ணுறதுக்கு. த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி ஆஃப்டர் 1990s ஹேஸ் ஃபெசிலிட்டேட்டட் மெனி இந்தியன் கம்பெனி டு எக்ஸ்பேண்ட் தேர் ஆப்ரேஷன் பியாண்ட் த ஃபான்டீரியர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ எப்போத்துலேருந்து வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 1990ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் ஆகிருக்காங்க. மெனி இந்தியன் கம்பெனிஸ் ஆர் நவ் ஏபிள் டு அசஸ் ஃபண்ட்ஸ் இன் த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ நிறைய கம்பெனி இப்போ இந்தியாவில் இருக்க நிறைய கம்பெனிஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ரேஸ் பண்ணிகிட்ருக்காங்க த்ரூ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். த வேரியஸ் இன்டர்நேஷ்னல் சோர்ஸ் ஃப்ரம் வேர் த ஃபண்ட்ஸ் மே பி ஜென்ரேட்டட் ஆர். ஸோ நிறைய இன்டர்நேஷ்னல் சோர்ஸ் என்ன அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு ஃபாரின் கரன்சிஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க் எக்ஸ்டெண்ட் ஃபாரின் கரன்சி லோன் ஃபார் ப்ரொமோட்டிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஃபாரின் கரன்சியாகவே வந்துட்டு நம்மளுக்கு லோன் வந்து கொடுப்பாங்க. The loans and services of various types provided by bank differ from country to country. ஸோ ஒரு கண்ட்ரிலையும் வந்து நிறைய கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரிக்கு டு கண்ட்ரி பேங்க் இவங்களும் வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் which plays an important role to promote the international trade and business. எப்படி பேங்க் வந்து நம்மளுக்கு லோன்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷனும் வந்துட்டு லோன்லாம் வந்து கொடுப்பாங்க டு ப்ரொமோட். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா டு ப்ரொமோட் ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ். தே ப்ரொவைட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் டு ப்ரொமோட் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி எக்கனாமிக்கலாக பேக்வேர்டாக இருக்க சில ஏரியாஸ்க்கு வந்துட்டு இவங்க ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் IFC, EXIM எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆர் த ஏஜென்சி ஆப்ரேட்டிங் அட் இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ இவங்களாக தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸோட நீட்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்காக இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட். Modern organization including multinational companies depend upon sizable borrowings in rupees as well as foreign currencies. ஸோ அவங்களோட ஆர்கனைசேஷனோட சைஸை டிபெண்ட் பண்ணி அவங்களோட borrowings வந்து இருக்கும் both in rupees and in foreign currencies. Prominent financial instruments used for this purpose are depository receipts. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராமினென்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எதை யூஸ் பண்ணுறாங்க இந்த பர்பஸ்க்காக ஃபினான்ஸ் வாங்கிறதுக்காக எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. டெபாசிட்டரி ரெசிப்ட்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நெகோஷியபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் used by the bank to represent the foreign companies equity shares or securities. ஸோ ஃபாரின் கம்பெனிஸோட ஈக்விட்டி ஷேரையும் செக்யூரிட்டியும் ரெப்ரசன்ட் பண்ணுற வகையில் இந்த டெபாசிட்டரி ரெசிப்ட் வந்து இருக்கும். தே ஆர் இஷ்யூட் டு அட்ராக்ட் தி கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இது எதுக்கு இப்போ வந்து நம்ம ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறோம் இல்லையா, அதை பார்த்து நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்பெனி நல்ல க்ரோத்தான கம்பெனி, இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படின்றது வந்து மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணுது. எனி ஃபாரின் இன்வெஸ்டர் கேன் இன்வெஸ்ட் இன் ஃபாரின் ஸ்டாக் directly without worrying about difference in currency, accounting practice or language barriers etc. ஸோ எந்த ஒரு ஃபாரின் இன்வெஸ்டரும் வந்துட்டு
இன்வெஸ்ட் பண்ணலாம் அதர் கண்ட்ரியில். மற்ற கண்ட்ரியோட கரன்சி டிஃப்ரென்ஸ் இப்படி இருக்கும், அவங்களோட அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் வேறு மாதிரி இருக்கும், லாங்குவேஜ் பேரியர்ஸ் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ற எந்த விஷயத்தையும் வந்துட்டு வச்சு வரி பண்ணாமல் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டெபாசிட்டரி ரெசிப்ட். ஸோ டெபாசிட்டரி ரெசிப்டே வந்துட்டு குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் அண்ட் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் more videos. Thank you guys. Have a happy day.